Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Google Pay applicationல கிடைச்ச ஒரு பர்சனல் லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த லோனை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால உங்களுக்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டலுடைய லோன் டீடைல்ஸ் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், தென் இதல கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் டீடைல்ஸ் இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இத பத்தின டீடைல்ஸ் ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச அந்த டீடைல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஒரு டைம் கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா நீங்க ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சேம் டைம்ல இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். சேம் டைம் இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அவ்வளவுதான். ஓகே கேஸ், கூகுள் பே அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படினா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ வரும்போது லாஸ்டா லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி கூகுள் பே அப்ளிகேஷன்ல உங்களுடைய சிவில் ஸ்கோர் செக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அந்த விதத்துல நமக்கு ஆல்ரெடி எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அதை பத்தின லோன் டீடைல்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நமக்கான லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் 1,03,000 அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்திருக்காங்க. இந்த லோனுக்கான மந்த்லி இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 4,058 ரூபாய் அப்படிங்கிறது எவ்ரி மந்த் 5th நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ பே பண்றத பொறுத்தவரைக்கும் நம்ம கூகுள் பே அப்ளிகேஷன்லயே பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அப்ரூவல் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பட் பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கூகுள் பே அப்ளிகேஷன்லயே பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நமக்கு எலிஜிபிளான லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 1 lakh தான். பட் இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 3,090 ரூபாய் இவங்க கலெக்ட் பண்றாங்க. பிளஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 556 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் போக ரிமைனிங் அமௌண்ட் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணுவாங்க. சோ அந்த விதத்துல அந்த 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து இவங்க பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. சோ ஓவரால் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 1,03,000 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த ப்ராசஸிங் ஃபீஸை இவங்க பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணியிருந்தனால நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸஸாவே கிடைக்கும். இதை தவிர்த்து இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 24.3% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 36 month அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் 4,058 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம ஜிபே அப்ளிகேஷன் வழியா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அதை பொறுத்தவரைக்கும் மேனுவலாவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி இனச் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோ டெபிட் பண்ணியும் எடுத்துப்பாங்க. இதை தவிர்த்து இந்த மாதிரி 3 வருஷத்துல ஒட்டுமொத்தமா நம்ம 1,45,486 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணிருப்போம். சோ இன்ட்ரெஸ்டா மட்டுமே 42,486 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இதுல ஒரு சில ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த விதத்துல நீங்க லேட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ அவுட்ஸ்டாண்டிங் இஎம்ஐ அமௌண்ட்ல 3% அப்படிங்கிறது இவங்க எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்றதா போட்டிருக்காங்க. ஒருவேளை செக் பவுன்ஸ் ஆனது அப்படின்னா அதுக்கு 500 அப்படிங்கிறது ஒவ்வொரு இஎம்ஐ டிடக்ஷனுக்குமே எக்ஸ்ட்ரா இவங்க பேங்க் சைடு இருந்து கலெக்ட் பண்றதா போட்டிருக்காங்க. அதே மாதிரியே லோன் அமௌண்ட்டை இடையில நீங்க ஒருவேளை ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்ல 4% அப்படிங்கிறது நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ஒரு 3 days அப்படிங்கிறது கூலிங் ஆஃப் பீரியடும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு லோன் தேவையில்லை அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். பட் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம கூகுள் பே அப்ளிகேஷனும் ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் பார்ட்னர்ஷிப் பண்ணி வழங்கக்கூடிய அந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஆல்ரெடி இந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா ஒரு வேலை எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா நம்ம மேனுவலாக கூட அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கேஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.